ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த பூ ஆல்மோஸ்ட் டெட்டாக எடுத்து இன்றைக்கி 8 days ஆச்சு வாங்கி. ஸோ இன்றைக்கி அதை தூக்கி போட வேண்டிய டே தான். இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன மெனுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறமா அரிசி அப்பளம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான மெனுவில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ எங்கள் மச்சனோர் பொண்ணு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இப்போ காயெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சு. நான் இப்போ குக்கரில் நெய் குத்தின்னு இருக்கேன். அரிசியையும் அலம்பி எடுத்துட்டேன். நான் 1.5 அழாக்கு அரிசி எடுத்துட்டேன். அதுக்கு 2.25 அழாக்கு தண்ணி போட்டுருக்கேன். அதில் இப்போ இது சுட ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிப்போம். நான் டொமேட்டோ பாத்து தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அரிசி அப்பளம் பொரிக்க போகிறேன். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பளம் பொரித்து சாப்பிட்டாக்கா. ஸோ அதையும் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ நான் இஞ்சி பூண்டு விழுது இப்போ நான் போட்டுன்ட்டேன். இதோடையே பிரிஞ்சி இலை போட்டுருக்கேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே சின்ன பீஸ், 3 பீஸ் தான். ஜாதி பத்திரி ஒரு அரை பீஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங் வாசனையாகிடும். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குட்டியாக இருந்ததுனால 4-5 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் போருமா இருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்ட கையோடையே நீங்கள் வெங்காயத்தை போட்டிங்கன்னா தெறிக்காமல் இருக்கும். நம்ம இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்பயே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சிகப்பு காரமோ அப்புறம் கரம் மசாலாவோ எதுவுமே போட போகிறது கிடையாது. இவ்வளோதான் இதுக்குண்டான இது ரொம்ப ஸ்ட்ராங் மசாலா கிடையாது. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம உப்பை ஜாடியில் கொட்டி வைக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை ஜென்ரலாகவே லக்ஷ்மி உப்பு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சாக்கா, இது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வியாழக்கிழமை அன்றைக்கி உப்பு ஜாடியெல்லாம் நல்லா தேய்ச்சி அலம்பி எடுத்து வச்சுடுவாங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த உப்பு சாடியை எடுத்துகிட்டு சேலம் ஸ்டோர்னு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்டோர் ஒன்று உண்டு. அந்த இடத்துல போய் உப்பு வாங்கின்னு வருவேன் நான். அந்த கடை அந்த இவர் இருப்பார்ல, கல்லாப்பட்டியில் ஆள் உட்காந்துருப்பார் இல்லையா, அவரது ஹைட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது ரொம்ப குட்டியாக கீழே இருப்பேன். இந்த டப்பாவை தூக்கி மேலே வச்சுட்டு உப்பு கொடுங்க உப்பு கொடுங்க உப்பு கொடுங்கன்ட்டு கத்தின்ண்டே நிற்பேன் கீழே நின்றுண்டு. அது அந்த இவர் சொல்லுவார், ஓனர், மாமி வந்திருக்கு உப்பு போட்டு கொடு டப்பாவில் அப்படின்னு வர அவர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ கூட. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு தீர்றதுன்னா வெள்ளிக்கிழமை டைமாக பார்த்து நீங்கள் அந்த ஜாடியில் உப்பு குத்தி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீட்டுக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எங்கள் ஹஸ்பண்டோட காலேஜ் மீட்டுக்கு நான் கோவா போயிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோலாம் கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த கோவா டைமில் அவங்க அந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்ததில் கொஞ்சம் கேஷ்யூஸ் இருந்தது. அதையுமே இந்த சோம்போடு போட்டு இந்த சோம்பையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ரிச்னஸ்கோசரம் தான் அது. ஸோ நல்ல முழு பருப்பு, தேறின பருப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை ஜலம் குத்தி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதோட கசகசா இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கசகசா இல்லை.
ஸோ அதனால் வெறும் சோம்பும் முந்திரி பருப்பும் தான் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா, இந்த விழுதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இதுக்கு நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன், அதனால் புளிப்பு இருக்கும். அடிஷ்னலாக எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் தேவை கிடையாது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். எனக்கு என்ன அரிசி தேவையோ அதை அலம்பி அதுக்குண்டான மெஷர்மெண்ட்டோடு அந்த ஜலத்தையும் எடுத்துட்டேன். இது வதங்கின உடனே இதை நம்ம அதோடு ஆட் பண்ணிவிட்டு உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தக்காளியெல்லாம் கூட கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ இந்த அரிசி ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சரி, நீங்கள்லாம் பார்க்குறீங்க, தயவுசெய்து யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் எப்பயுமே ஒரு லைக்கும் பார்த்துட்டு இந்த தடவை 10 வந்திருக்கு 15 வந்திருக்குன்னு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன். பிகாஸ் இது யூடியூபே எனக்கு நியூ டு மீ. ஸோ அதனால் இது எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ உங்களுடைய லைக்ஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. பாதி நேரம் இந்த குக் பண்ணுறச்ச மற்ற வீடியோ பார்க்கச்சு தான் தோணும் எனக்கு, எல்லோரும் நடுவுலையே சொல்கிறாளே நமக்கு சொல்லவே வரமாட்டேங்கிறது அப்படின்ட்டு. கடைசியாக வீடியோ முடியச்சு தான் நான் சொல்லுவேன். பை த டைம் எல்லோரும் ஓட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி எதேச்சும் ஏதோ ஞாபகம் வந்தது. ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி தழை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்ல வாசனையை கொடுக்கும். நான் இதில் புதினா அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை. இந்த புலவு பிரியாணி இதுக்கெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் போடல. இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கொத்தமல்லி போட்டால் பிடிக்க மாட்டேங்கிறது. ஈவன் சின்ன வயசில் எனக்கெல்லாமுமே அப்படி தான் இருந்தது. ஏமா போடுற அப்படின்னு சண்டை போடுவேன். ஆனால் இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பித்தோன்னே இது போட்டால் தான் வாசனை நல்லா இருக்குன்னு தெரியறது. எங்கள் ஹஸ்பண்டுக்கெலாம் தண்ணியில் கொத்தமல்லி போட்டு கொடுத்தா கூட ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் கொத்தமல்லி போடுன்னு வேறு, என் பொண்ணு போடாதேன்னு சண்டை போடுவாள். இந்த 2 பேருக்கு நடுவில் மாட்டின்னு நம்ம தான் முழிக்கணும். ஸோ இப்போ இதை நான் மூடி வச்சு விட்றேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த தீலியே நம்ம ஒரு விசில் வர வச்சுட்டு தென் 2வது விசிலுக்கு சிம்மில் வச்சு விசில் அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த உள்ள ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விசில் வரட்டும், சிம்மில் வைப்போம். 2வது விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிவிடுவோம். நமக்கு டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடும். மண் போக அலம்பி கொடுங்கன்னா எப்படி அலம்பி கொடுத்துருக்காரு பார்த்தேரா. நம்ம போய் திருப்பி இன்னொரு தடவை இந்த வேலையை பண்ணணும். சரி, நான் ஃபஸ்ட்டு இதை நினச்சேன், தோலோடு கட் பண்ணி போட்டால் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லதும் கூட. பட்டு இன்றைக்கி அந்த வேலை ஆகாது, டைம் ஆகிட்டுருக்கு. நான் அதனால் தோலை சீவிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு விசில் பெருசாக வந்தது. இப்போ சிம்மில் வச்சு 2வது விசில் வந்துருக்கு. நான் இப்போ இம்மீடியட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த ஹீட்டு உள்ளே அப்படியே தம் கட்டின மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், உருளைக்கிழங்கு தோலை சீவி பொடிப்படியாக ஜலத்தில் போட்டு எடுத்து இதை ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். வானலியில் கடலெண்ணெய் போட்டுன்ட்டேன். ஸோ இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணால் பசங்களுக்கு பிடிக்கும். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால தான் நம்மலாம் பிழைக்கிறோம். ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு பண்ணி சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு. என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது. ரொம்ப உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தை இருந்தால் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியுமாப்பா, ரக்ஷிதாவுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது. அப்படியா? சரி, நல்லா இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுத்து. நல்லா பெருங்காயம் போட்டுடலாம், கருவேப்பிலையை போட்டுடலாம், கூடவே காரப்பொடி, ஒரு டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது தோலோடு போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உள்ள மண் நல்லா அலம்பினதுக்கப்புறமா அந்த தோல் மண் இதெல்லாமே இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க.
பட் அகைன் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச உருளைக்கிழங்கு அவ்வளோ கிரேட்டாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நான் தோலை சீவிட்டேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிறச்ச நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக தோலோடு கட் பண்ணி போட்டு பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். இந்த தோலை எடுத்துட்டாலே டேஸ்ட்டு வேறு மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இது வேகட்டும், அப்புறமா உப்பு போடலாம். இமீடியட்டாக உப்பு போட வேண்டாம். ஸோ இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. நம்ம உப்பை போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டுருக்கேன் நான். 2 பெரட்டிட்டு இதை நம்ம வச்சிட்டோம், மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா வெந்துடும். ரொம்ப ஜலம் குத்த வேண்டாம். ஜலம் குத்தாமல் வதக்கினீங்கன்னா நல்ல ரோஸ்ட்டாக வரும். இல்லைன்னா இப்போல்லாம் வர உருளைக்கிழங்கு மாவு உருளைக்கிழங்காக இருக்குது. அதனால் ஒரு சின்ன குழகுழப்பு வந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க, மூடி வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். சரி, ஆல்மோஸ்ட் நமக்கு ரோஸ்ட் மாதிரி ரெடியாக ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கு மேலே பண்ணால் அளவே இல்லாமல் போயிடும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் இருந்தால் போதும். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிடுறேன். வத்தல் பொரிச்சுண்டா போகிறோம். அடுத்தாப்பில் எண்ணெய் சுட ஆரம்பிச்செடுத்து அரிசி அப்பளம். இது ஆக்சுவலாக இந்த அரிசி அப்பளம் மந்த்ரி மாலில் ஒரு நார்த் இந்தியன் ஷாப்பில் கிடைக்கிறது. இது நம்ம ஊரில், அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் கிடைக்கும் இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் அப்பளம் அந்த மாதிரி இல்லைன்னா கூட நல்லா இருக்குது. அப்பா, ஜவ்வரிசி மாதிரி தெரிக்கிறது மேலே. சுள்ளு சுள்ளுன்னு தெரிக்கிறது. எக்ஸிபிஷன்லாம் பெரிய அப்பளம் பொரிச்சு தருவாங்கள்ல, அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. யூஸ்வலி இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ், பிரியாணி, புலாவ் அதுக்கெலாம் நம்ம இது கூட வாங்கிப்பேன், சிப்ஸ் கூட வாங்கிப்பேன். பட் இன்றைக்கி அதெல்லாம் வேண்டான்ட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. என் பொண்ணு இருந்தால் சிப்ஸ் கேட்பா கொஞ்சம். மற்றபடி அவளுக்கு சிப்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஒன்லி இந்த புலாவ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அன்றைக்கி மட்டும் கேட்பா. அதே போல் அவளுக்கு தனியாக அந்த சிப்ஸை எடுத்து வச்சுன்னு சாப்பிட்ற ஹேபிட்லாம் கிடையவே கிடையாது. போச்சியும் வரைச்சியும் வாயில் போட்டுக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாள். அந்த வேலையெல்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் பண்ணுவார். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து பார்த்திங்கன்னா எம்மியான டொமேட்டோ பாத் ரெடியாக எடுத்து, ஆலிவ் ஃப்ரை, பொடி பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு வதக்கல், அதுக்கப்புறமா வத்தல் பொரிச்சிருக்கேன். ரைத்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு வேணும்னா ரெடி பண்ணி கொடுத்துடுவேன். இப்பயே பண்ணால் புளிச்சு போயிடும் கொஞ்சம் நேரம் கழித்து. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ரைத்தா ரெடி பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை ஆல்.